الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, சூரத்துல் கஹ்ஃபுடைய தஃப்சீர் முஹம்மத் பின் சாலிஹ் அல் உதைமின் அவர்கள் எழுதிய அந்த தஃப்சீருடைய சுருக்கத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரிலே பார்க்க இருக்கிறோம். சூரத்துல் கஹ்ஃபுடைய தஃப்சீரை நம்ம விரிவாக பார்த்தோம் என்று சொன்னால் 8 தொடர் என்ன செய்யாது போதாது. இப்போ எங்களுடைய டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 தொடர் தான் என்ன செய்யுது இருக்குது. அதுவும் குறுகிய நேரம், ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 25 நிமிடம். இது போதாது என்றாலும் இயன்ற அளவுக்கு ஒரு சுருக்கமாகவும் ஓரளவு வேகமாகவும் நாங்கள் போவோம். மிஸ் ஆகிராமலும் அது நேரம் மிகவும் நீட்டிராமலும். முடியாத ஒரு நிலைமை வருமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அது ரமலானுக்கு போகிற உள்ள ஒரு தொடரில் என்ன செய்யலாம், நாங்கள் அதை தொடரலாம். ஆரம்பமாக சூரத்துல் கஹ்ஃப் என்ற இந்த சூறாவுக்கு சூரத்துல் கஹ்ஃப் என்ற பெயர் வருவதற்கான காரணம், அதிலே குகைவாசிகளுடைய சம்பவம் ஒன்று சொல்லப்படுவது காரணம். குகைவாசிகளுடைய சம்பவம் என்று நம்ம ஹதீஸில் சொன்னோம் என்று சொன்னால், அந்த 3 பேர் மழை காரணமாக ஒதுங்குறாங்களே, குகைக்குள்ளே ஒதுங்கி அல்லாட்ட துவா கேட்குறாங்க, அந்த தான் ஹதீஸில் வர்றது கஹ்ஃப் வாசிகள் சம்பவம். குர்ஆனில் கஹ்ஃப் வாசிகளுடைய சம்பவம் என்று சொன்னால், இந்த அதாவது ஏகத்துவத்தை ஏற்று அந்த மன்னர்களுடைய அடக்குமுறைக்கு பயந்து குகைக்குள்ள நுழைந்து அந்த சம்பவம். எனவே கஹ்ஃப் வாசிகளுடைய சம்பவம்ன்றது 2 ஒன்று ஹதீஸில் வாரது உண்டு, ஒன்று குர்ஆனில் வாரது உண்டு. இந்த சம்பவத்தின் காரணமாகத்தான் அந்த சூரத்துக்கு என்ன பேர், அதாவது தஃப்சீரு சூரத்துல் கஹ்ஃப் என்ற பேர் என்ன செய்யுது, அதுக்கு வருது. முதலாவதாக இந்த அதாவது சூரத்துல் கஹ்ஃப் என்றோடனே நம்ம கஹ்ஃப் வாசியுடைய சம்பவம் தான் முழு சூரத்தின் மாதிரியான சிந்தனை நமக்கு என்ன செய்யும் வரும். ஆனால் சூரத்துல் கஹ்ஃப் எடுத்துக்கணும்னு சொன்னால் நிறைய சம்பவங்கள் அதில் என்ன செய்யுது இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பு, அதே போல் ஷைத்தான் இப்லீஸ் இறைவனுக்கு முரண்பட்டு நிராகரித்த அந்த சம்பவம் வருது. அதுபோல் அஸ்ஹாபுல் அதாவது சாஹிபுல் ஜன்னத் தோட்டம், ரெண்டு தோட்டம் வைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இடையில் நடந்த உரையாடல் சம்பந்தமான ஒரு சம்பவம் வருது. 2 பேருக்கு 2 தோட்டம் இருக்குது. இந்த தோட்டம் உள்ளவர் விவாதம் செய்து கொண்டு, வசதியற்றவரோடு விவாதம் செய்து கொண்டிருந்த அந்த சம்பவம் என்ன செய்யுது குர்ஆனில் வருது. அதெல்லாமல் 3ஆவதாக குகைவாசிகளுடைய இந்த சம்பவம் வருது. துல்கர்னைனுடைய என்ன செய்யுது அந்த சம்பவம் வருது. அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பவம் வருது. இப்படி 5 சம்பவங்கள் பிரதானமான சம்பவங்கள் என்ன செய்யுது இதில் வருது. ஆனாலும் கஹ்ஃபை வச்சு தான் உதாரணமாக சூரத்துல் பக்ரா எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் மாட்டோடு சம்பந்தப்பட்ட சம்பவம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்கம் மட்டும் தான் வருது. ஆனால் சூரத்துல் பக்ரான பேர் அதுக்கு என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது. அதுக்காக வேண்டி சூரத்துல் பக்ரா முழுமையாகவே அந்த பசுமாட்டுடைய சம்பவம் தான் வருதுன்ற அர்த்தம் அல்ல. அதே போல தான் இதுவும் கஹ்ஃப் வாசியுடைய சம்பவம் அதில் சுருக்கமாக தான் என்ன செய்யுது, அதாவது கொஞ்சமாகத்தான் இருக்குது. ஆனால் முழு சூரத்துக்குரிய பேராக வருவதற்கு காரணம் இந்த அம்சம். ரைட். அடுத்தது இந்த சம்பவம் அதாவது சூரத்துல் கஹ்ஃப் என்று பேர் வந்திருப்பதனால இந்த கஹ்ஃப் வாசிகளுடைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கால பீரியட்டோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புக்கு கொஞ்சம் காலம் முந்தைய சம்பந்தப்பட்டது. கிட்டத்தட்ட சொல்கிறாங்க கிறிஸ்துக்கு முன், அதாவது கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 4ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட சம்பவம் அப்படின்றாங்க. 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 4ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு ஆரம்பிக்குது 570, கிறிஸ்துக்கு பின் 570. அப்போ அங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 300 வருடங்களுக்கு முந்தின சம்பவம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த காலத்துக்கு புறவுள்ள சம்பவம் தான் இது. அதாவது அரபு உலகத்துடைய வடப்பகுதி, சிரியாவுடைய பகுதியில் நடக்கக்கூடிய, ஷாமுடைய பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் கஹ்ஃப் வாசிகளுடைய சம்பவம். அதை வச்சு தான் பேர் வந்தீங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு ஒரு 300 வருடங்களுக்கு முந்தைய ஒரு சம்பவத்தை ஒட்டித்தான் இதில் பேர் என்ன செஞ்சுக்கிது வந்திருக்குது. அடுத்தது கஹ்ஃப், சூரத்துல் கஹ்ஃபை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சில சிறப்புகள் என்ன செய்யுது ஹதீஸ்களில் சொல்லப்படுது. லைஃபான செய்திகளும் இருக்குது, சஹீஹான செய்திகளும் இருக்குது. உதாரணமாக 2-3 சிறப்பு சொல்லுங்க சூரத்துல் கஹ்ஃபுடைய சிறப்புகள். யாரு ஜும்மா தினத்தில் அதை ஓதுகிறார்களோ என்ன நன்மை, அடுத்த அதாவது அதா அலஹு மினன் நூரி மாபைனல் ஜும்மாத்தைன், 2 ஜும்மாவுக்கு இடையில ஒளியாக அது அமையும். அல்லது இன்னொரு செய்தி வருது அப்படின்னு சொன்னால், அவருக்கும் கௌபாவுக்கும் இடையில் அது என்ன செய்யும், மிகப்பெரிய ஒளியாக அமையும் அப்படின்ட்டு 2 செய்திகள் என்ன செய்து வருது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு மத்தியில் பெரிய பலத்த விமர்சனம் உள்ள ஒரு செய்தி. லைஃபா சஹீஹான்னு மிகவும் விமர்சனம் உள்ள ஒரு செய்தி இது. அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு வழியாக வருது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வழியாகலாம் இந்த செய்தி, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வருது, ஜாபிர் ரலியல்லாஹு வழியாகலாம் வருது. ஆனால் நிறைய ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதை லைஃப்னு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. இது சம்பந்தமாக தனிப்பட்ட நூல்களும் வந்திருக்குது. இஸ்னாதையெல்லாம் பார்க்குற நேரத்தில் இது ஹசன் தரத்துக்கு, சஹீஹான தரத்துக்கு வருமா என்ற பெரிய கேள்வி அதில் என்ன செய்யுது, அந்த செய்திக்கு இருக்குது. இந்த செய்தி பல வகையில் வருது. ஒன்று யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ என்று வருது, யார் ஜும்மா தினத்தில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ என்று வருது. 2க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது.
யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அவருக்கு கௌபாவுக்கும் அவருக்கு இடையில பெரிய ஒரு ஒளி என்ன செய்யும் வரும், ஒளி ஏற்படுத்தப்படும் அப்படி என்று சொன்னால் அது நாளை குறிக்கலை. சூரத்துல் கஹ்ஃப் ஓதினாலே நன்மை என்ற கருத்து வருது. ஆனால் சில ஹதீஸ்களில் ஜும்மா தினத்தில் ஓதுகிறாரோன்னு வருது. எல்லா ஹதீஸ்களிலும் இஸ்னாது ரீதியான பல விமர்சனம் என்ன செய்யுது இருக்குது. ஆனாலும் கூட இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிஞர்கள்லாம் இந்த ஹதீஸுக்கு என்ன ஹசனான தரம் அல்லது இந்த அமல் என்ன இஸ்லாமிய சமுதாயம் செஞ்சு வரக்கூடிய ஒரு அமல் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸுக்கு ஒரு பலத்தை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. வழங்கிட்டா இது ஒரு ஹசனான தரத்தில் அமல் செய்து வரக்கூடிய செய்தி அப்படி என்று சொல்லி ஒரு பலத்தை கொடுக்குறாங்க. அல்லாஹு ஆலம். சூரத்துல் கஹ்ஃப் ஜும்மாவில் ஓதுறது ஒரு தவறில்லை. சூரத்துல் கஹ்ஃப் ஜும்மாவில் ஓதுறது தவறில்லை. ஆனால் இப்போ இந்த ஹதீஸ் லைஃப்னு வச்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ நன்மை இருக்குது இன்னும் இருக்குது நம்பி ஓதுறது தான் தவறாக போகும். இது ஹதீஸை லைஃப்னு நம்ம நினச்சோம்டா, இந்த ஹதீஸை லைஃப்னு நினச்சோம்டா அந்த கூலியை நம்பி ஓதுறது தான் என்ன செய்யும், தவறாக போகும். இதன் காரணமாக சில பொழுதுகள் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், சூரத்துல் கஹ்ஃப் என்றது ஜும்மாவில் ஓதுறது ஒரு தவறுண்டு இல்லை என்பதன் காரணமாக கூட இந்த ஹதீஸுடைய பலகீனத்தை பெருசாக என்ன செய்யலாம் பார்க்காமல் இருந்திருக்கலாம் அப்படி என்ற எண்ணம் தோன்றுது. அல்லாஹு ஆலம். இந்த கருத்து முரண்பாடோண்டு இதில் இருக்குது என்கின்ற ஒரு அறிவு உங்களுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஜும்மா தினத்தில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுனதால ஒரு மனிதன் நன்மையை நினைக்காம ஓதுறதால ஒரு தவறு என்னது இல்லைன்றதை நம்ம நினச்சிட்டோம்னு சொன்னால் இது என்ன அதாவது ஒரு ஹசன் தரத்திலான ஒரு செய்தியாக நம்ம கொள்ள முடியும் என்கின்ற அடிப்படையில் தான் இதை நாங்களும் என்ன செய்கிறோம், ஹசனான செய்தி அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்லி வருகிறோம். ஆனால் அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன செய்யுது இந்த செய்திக்கு உண்டு. இரண்டாவது சிறப்பு என்ன, தஜ்ஜாலுடைய யார் சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 வசனம் மட்டும் சில அறிவிப்புகள் வருது, கடைசி 10 வசனம் மட்டும் சில அறிவிப்புகள் வருது. வணங்கிட்டா ஆரம்ப 10 வசனங்கள் கடைசி 10 வசனம் மட்டும் சில அறிவிப்புகள் வருது. இதுக்கு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆரம்ப 10 வசனத்தை பாடம் பார்க்குங்க, கடைசி 10 வசனத்தை பாடம் பார்க்குங்க, மொத்தம் எத்தனை 20 வசனம். அப்போ ஹுரூஜ மினல் ஹிலாஃப் முரண்பாட்டிலேருந்து என்ன செஞ்சிடலாம், வெளியே வந்துடலாம்ன்றாங்க. ஷேக் நாசருதீன் அல்பானி